வழக்கமாக சுற்றுலா தலங்களுக்கு ஏன் மக்கள் வருகிறார்கள் என்றால் இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையிலிருந்து ஒரு மாற்றத்தை நோக்கி அடுத்த கட்ட நகர்விற்கும் ஒரு 2 நாட்கள் ஓய்வெடுப்பதற்குமான ஒரு கால அவகாசமாக அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் அங்கு அடிப்படை தேவைகளுக்கே போராட வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதை தான் இவ்வளவு நேரம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அனைவரும் குற்றால அருவிக்கு செல்வதே அந்த குழு குளியலுக்காகவும் அந்த சாரல் காற்றை அனுபவித்து வருவதற்கும் தான். அந்த வகையில் குற்றால அருவியில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, நீதிமன்றம் வழக்கையெல்லாம் சந்தித்த ஒரு சுற்றுலா தலம், அந்த வகையில் அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து நாம் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் அவர்களிடம் பேசலாம். சுடலைக்குமார், சொல்லுங்க, குற்றால அருவிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் என்ன மாதிரியாக உணர்கிறார்கள், அது குறித்து சொல்லுங்க. வணக்கம் சுகிதா. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது குற்றால அருவிகள். இந்த குற்றால அருவிகளை பொறுத்தவரையில் அருவிகள் நகரம் என்றே மக்கள் அழைக்கின்றனர். தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த குற்றால அருவிகளுக்கு வருகை தருகின்றனர். குறிப்பாக இந்த குற்றாலத்தில் பிரதான அருவியான மெயின் அருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி, புலி அருவி, சிற்றருவி, பாலருவி என 11க்கும் மேற்பட்ட வகையான அருவிகள் உள்ளன. இந்த அருவிகளில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படும். இந்த 3 மாதங்களே சீசன் காலங்களாக கருதப்படுகிறது. அதேபோல் டிசம்பர், ஜனவரி ஆகிய இந்த 2 மாதங்களும் ஐயப்ப பக்தர்கள் அதிக அளவில் இங்கு வரக்கூடிய அந்த 2 மாதங்கள், இந்த 3 மாதங்கள் என வருடத்தில் 6 மாதங்கள் வரை மட்டுமே இந்த குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அலைமோதும். இந்த குற்றால அருவிகளுக்கு இயற்கை தொட்டு இந்த மூலிகை செடிகளிலிருந்து தத்தி தவளி வரும் அந்த புனித நீரில் நீராடுவதற்காகவும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள இந்த இயற்கை அழகை ரசிப்பதற்காகவும் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு போதுமான அடிப்படை வசதிகள் இல்லை என்பது இங்கு வரும் சுற்றுலா பயணிகளோட குற்றச்சாட்டாக இருக்கிறது. குறிப்பாக கழிப்பிடம், குடிநீர் உள்ளிட்ட இந்த வசதிகள் மட்டுமின்றி இங்கு தங்குவதற்கான தங்கும் விடுதிகள் இல்லை. மேலும் பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லை. மேலும் இங்கு சுற்றுச்சூழல் மாசுபாடு என்பது குறைவாக உள்ளது என்ற பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. குறிப்பாக அடிப்படை வசதிகள் இங்கு எந்த அளவுக்கு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து நம்மோடு பேசுவதற்காக முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராமையா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த குற்றாலத்தில் அடிப்படை வசதிகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டுள்ளது? சார், குற்றாலம் ஏற்கனவே நமக்கு வழங்கிய மிகப்பெரிய கொடை. ஆனால் குற்றாலத்தை பொறுத்தளவில் வரக்கூடிய பயணிகளோட எண்ணிக்கை, சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை மிக மிக அதிகம். இங்கே உள்ள மக்களுடைய ஜனத்தொகை ஒரு 3000 வரை இருந்தாங்கன்னா டெய்லி வரக்கூடிய மக்கள் தொகை 30,000 40,000 வராங்க. அதுக்கேற்ற தேவையான சுகாதார பணிகள் இல்லைங்க, பணியாளர்கள் நம்ம கைவசம் இல்லை. இன்னும் சுகாதார பணியாளர்களை கொஞ்சம் மேம்படுத்தணும். அடுத்து கழிப்பற வசதிகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக இடத்துல கட்டி கொடுக்கணும். அதே மாதிரி தங்கு விடுதிகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் பேரூராட்சியை பொறுத்தளவில் மொத்தத்தில் ஒரு 100 ரூமுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் தனியார் விடுதி தான் அதிகமாக இருக்குது. ஆனால் நிறைய சிட்டில்கள் இந்த இடங்கள்லாம் செதலமடைஞ்சு போயிருக்கு. இதை கிட்டத்தட்ட கொஞ்சம் எல்லாம் இடித்து நல்லபடியாக நவீனப்படுத்தி அதிகப்படி கிடைச்சுன்னா பொதுமக்களுக்கு தங்கக்கூடிய வாய்ப்பு மிகப்பெரிய இதாக கிடைக்கும். அதாவது இங்கு வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு தங்கும் விடுதி பேரூராட்சி சார்பில் எத்தனை விடுதிகள், மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில், அதாவது அரசு விடுதிகள்னு எத்தனை விடுதிகள் இருக்குது? அந்த விடுதிகள் தற்போது நிலைமை எப்படி இருக்குது? சார், அரசு விடுதிகள் எடுத்துன்னா பேரூராட்சியில் உள்ள விடுதிகள் மட்டும்தான் இருக்குது. அது காட்டேஜ்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 50-60 காட்டேஜஸ் இருக்கும். அதில் பகுதி செதலமடைஞ்சு போச்சு. நீங்கள் டபுள் ரூமு 3 பெட்டு அப்படி ரூமில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 50-60 ரூம் இருக்கும். அந்த 60 ரூம்லையுமே பயன்பாடு உள்ளது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுதான் சொல்ல அதில் நவீனப்படுத்தி இன்னும் அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகமும் அதில் தனி கவனம் செலுத்தணும். அதுபோக சுற்றுச்சூழலை மிகப்பெரிய கேள்விக்குறியாக இங்கே இருக்குது. குற்றாலத்தை பொறுத்தளவில் இந்த ஆற்றில் கழிவு கொட்டுறது, இந்த ரோட்டோரங்களை மிகப்பெரிய கோயிலை சுற்றி கடைகளை வச்சு அந்த புகைகள் போகிறது, இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குது. அதோடு எடுத்துட்டிங்கன்னா சமீப காலமாக குற்றாலத்தை சுற்றி உள்ள காடுகள், இந்த மரங்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. அது ஏற்கனவே அதனால் குற்றாலத்தில் வரக்கூடிய மழை அளவு மிக மிக குறைஞ்ச போச்சு. பருவ காலங்களில் கரெக்டாக நமக்கு மழை கிடைக்கிறது இல்லை. எப்படி கிடைக்குன்னா வெப்பசலனம், புயல், அதனால தான் நமக்கு மழை வருது. அதனால் கிட்டத்தட்ட குற்றாலத்தை ஒரு க்ரீன் பெல்ட் ஏரியாவுன்னு அறிவித்து ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பசுமை வெளி பகுதின்னு அறிவித்தா ஓரளவு இந்த இயற்கையை பாதுகாத்தா வருங்காலத்தில் இந்த மலைகளுடைய அளவு கூடும்னு என்னுடைய எண்ணம். பொழுதுபோக்கு அம்சங்கள்ங்கிறது இங்கே எந்த அளவுக்கு இருக்குது? ஏதாவது இதுக்கு மேலே ஏதாவது செய்யப்படும்? சார், கண்டிப்பாக குற்றாலத்தை பொறுத்தளவில் பொழுதுபோக்குங்க இப்போ சமீபத்தில் பூங்காக்கள், சிறுவர் பூங்கா மட்டும்தான் இருக்குது. ஆனால் குற்றாலத்தை பொறுத்தளவில் எப்படின்னா தோட்டக்கலைத்துறை ஒன்று இருக்குது. அதில் கடந்த காலங்களில் இந்த கழக ஆட்சி காலத்தில் நாங்கள் என்னென்னா அருவி பூங்கான்னு ஒன்று ஆரம்பித்தோம். அது பராமரிப்பின்றி அப்படி இருக்குது. அதை நல்லா பராமரித்து கிட்டத்தட்ட மக்களை கவரக்கூடிய அளவில் பண்ணலாம். அடுத்து என்னென்னா இந்த வனத்துறை மூலமாக எக்கோ பார்க் மாதிரி காட்டுப்பகுதியில் நிறைய இருக்கனால அந்த வனத்துறை ஒத்துழைப்போட ஒரு எக்கோ பார்க் உருவாக்கலாம். இன்னும் அறநிலைத்துறை இருக்கனால அவங்கள வச்சு இந்த தெப்பத்தில் படகு போக்குவரத்து அது ஆரம்பிக்க வைக்கலாம். பேரூராட்சி மூலமாக இன்னும் கூட பூங்காக்கள், செம்மொழி பூங்கா மாதிரி நிறைய பூங்காக்கள் இடங்கள் இருக்குது.
அது அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகம் தான் அதில் தலையிட்டு இந்த வரக்கூடிய மக்களை வந்து இருக்கிறதுக்கு பாடுபடணும். சுகிதா அவர்கள் கூறிய அந்த கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. இங்கு அடிப்படை வசதிகளை பொறுத்தவரையில் பல்வேறு வசதிகள் வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். அதே போல் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள், லட்சக்கணக்கான சுற்றுப்பயணிகள் இங்கு 2 நாட்கள் தங்கியிருந்து இந்த பொழுதுபோக்கு அம்சங்களை, இந்த அருவிகளை குளித்து கழிக்கின்ற இவர்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் என்று பார்த்தோமானால் குற்றாலம் 5 அருவிக்கு மேல் பகுதியில் சுற்றுச்சூழல் பூங்கா ஒன்று அமைந்துள்ளது. சுமார் 6 கோடி மதிப்பீட்டில் அமையப்பட்டுள்ள இந்த சுற்றுச்சூழல் பூங்காவானது 21 சிறப்பு அம்சங்கள் கொண்டவையாக அமைந்தது. ஆனால் தற்பொழுது அது சிதலமடைந்து பராமரிப்பின்றி காணப்படுகிறது. அந்த சுற்றுச்சூழல் பூங்காவை பராமரிக்கப்பட்டு பொதுமக்கள் பொழுதுபோக்கு அம்சத்திற்கு அதை பயன்படுத்த வேண்டும். மேலும் இங்கு வரும் பயணிகளுக்கு, அதாவது அந்த சுற்றுச்சூழல் பூங்காவிற்கு அனுமதி கட்டணமாக வசூலிக்கப்படுகின்றன. ஆனால் பராமரிப்பு என்பது சுத்தமாக இல்லை. இங்கு வரும் பயணிகளுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் மிகவும் குறைவாக உள்ளது என்பது அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அதேபோல் இந்த 6 மாதங்களை தவிர மற்றபடியாக வாரந்தோறும் சனி ஞாயிறு நாட்களில் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு வசதியாக இங்கு படகு குழாமில் அந்த படகு குழாம்கள் ஏற்படுத்த வேண்டும், பொழுதுபோக்கு அம்சங்கள் மேம்படுத்த வேண்டும் என்பது இவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இது மட்டுமின்றி முக்கியமாக இயற்கை தந்த அந்த பரிசாக கருதப்படுகின்ற இந்த புனித நீரை பாதுகாப்பதற்கும், இந்த இயற்கை அம்சங்களை பாதுகாப்பதற்கும் இந்த அருவி பகுதிகளில் சோப்பு, ஷாம்பு, எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் பயன்படுத்துவதற்கு உயர்நீதிமன்றமானது தடை விதித்துள்ளது. இந்த தடையை பொறுத்தவரை இங்கு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் மாவட்ட காவல்துறை சார்பிலும் இங்கு அந்த அதாவது சோப்பு ஷாம்பு பயன்படுத்தாதவாறு காவலர்கள் இங்கு அதாவது புறக்காவல் நிலையம் இங்கு அமைக்கப்பட்டு இங்கு அருவிகளில் குளிப்பதற்கு வருவர்கள் அதனை பயன்படுத்தக்கூடாது என்பதை எச்சரித்து வருகின்றனர். மேலும் அப்படியாக பயன்படுத்துபவர்களுக்கு அபராதமும் விதிக்கப்படுகிறது. இவ்வாறாக இந்த இயற்கைகளை பாதுகாத்து வந்தாலும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த இயற்கை தந்த இந்த பரிசை பாதுகாப்பதற்கு அவர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே இந்த இயற்கையை நாம் தொடர்ந்து பாதுகாக்க முடியும் என்பது சமூக ஆர்வலர் மற்றும் இயற்கை ஆர்வலருடைய கருத்தாக இருக்கிறது. இருந்த போதிலும் இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டபோது இங்கு அதாவது சுற்றுலா பயணிகள் வந்து தங்குவதற்கு விடுதிகள் அமைப்பதற்கும் கூடுதல் விடுதிகள் அமைப்பதற்கு பராமரிக்கப்படுவதற்கு அறிக்கைகள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மேலும் பொழுதுபோக்கு அம்சங்களை பராமரிக்கப்படுவதற்கும் தமிழக அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அதனை சரி செய்யப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் இங்கு பாதுகாப்பு பணியை பொறுத்தவரையில் கண்காணிப்பு கேமராக்கள் ஏற்கனவே உயர்நீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்தது. இங்கு பாதுகாப்பு அம்சங்களை கடைபிடிக்க வேண்டும், அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும், சோப்பு ஷாம்பு உள்ளிட்டவைகளை பயன்படுத்தக்கூடாது, இது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை அடுத்து இங்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அறிவுரையின் பேரில் இங்கு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு காவல்துறையினர் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சீசன் காலங்களில் அதிக அளவில் திருட்டு சம்பவங்கள் நடைபெறுகின்றது. இதனை தடுப்பதற்கு இங்கு மொபைல் காவல்துறையினரும் பயன்படுத்தப்பட்டு அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் டாஸ்மாகை பொறுத்தவரையில் இந்த அருவி பகுதியிலிருந்து குறிப்பிட்ட தொலைவிற்கு அமைக்கக்கூடாது என்று பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக சுடலைக்குமார், நீங்கள் குறிப்பிட்டது போன்று குற்றாலத்தில் மட்டுமல்ல அனைத்து சுற்றுலா மையங்களிலும் மிகப்பெரிய சவாலாக இருப்பது பிளாஸ்டிக் ஒழிப்பு, அந்த பயன்பாட்டை குறைப்பது. தொடர்ந்து நீதிமன்றங்கள் வலியுறுத்தியும் இன்னும் தமிழகத்தில் பெரும்பாலான சுற்றுலா தலங்களில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாடு இருக்கிறது என்பது பேரு ஆபத்தை சுற்றுச்சூழலுக்கு தரக்கூடிய ஒன்றுதான்.